நட்பு. நட்பாக நண்பர் ஒருவரைத் தவிர வேறு யாரையும் நாம் தேர்ந்தெடுக்கும் அதிகாரமோ அனுமதியோ வாய்ப்போ நமக்கு இல்லவே இல்லை. தாய், தந்தை, மகன், மகள், அண்ணன், தம்பி, தங்கை என எந்த உறவு முறையையும் நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் நட்பாக ஒருவரை நாம் மட்டுமே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை இறைவன் நமக்கு அளித்துள்ளார். அப்படி திருக்குறளில் நட்பு என்று ஒரு அதிகாரம் உள்ளது. 10 திருக்குறள்கள். நட்பின் மதிப்பு அதிகரித்தது. நட்பாராய்தல் தீநட்பு கூடா நட்பு என 40ஆக கூடியது. இன்னும் மதிப்பு அதிகரித்தது. பழமை என்ற அதிகாரத்தை படித்தபோது 50 என்று அதிகரித்தது. இன்னும் மதிப்பு அதிகமானது. அட, இயல் என்று ஒன்றே வகுத்துள்ளார் திருவள்ளுவர். 17 அதிகாரங்கள், 170 திருக்குறள்கள். மொத்த 1330 திருக்குறள்களில் 170 என்பது 13%. அது மட்டுமல்லாமல் பொருட்பாலில் வைத்துள்ளார். பொருட்பால் 70 அதிகாரங்களில் 17 அதிகாரம் என்பது 25%. பொருள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அனைவரும் நன்கு உணர்வோம். அப்படியென்றால் நட்பியல் பொருட்பாலில் உள்ளதால் நல்ல நட்பு பொருட்செல்வத்தை பெருக்கும். இது மட்டுமல்லாமல் சிற்றினம் சேராமை என்னும் அதிகாரத்தில் நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதுமில் என்று ஒரு திருக்குறள் உள்ளது. அதன் பொருள் என்னவென்றால், நல்ல இனத்தை காட்டிலும் உலகில் துணையாவது வேறு எதுவும் இல்லை, தீய இனத்தை காட்டிலும் அதைவிட அல்லல் படுத்துவதும் உலகத்தில் யாதும் இல்லை. இதில் இனம் என்று வந்ததால் திருவள்ளுவர் இதை அரசியலில் வைத்தார் போலும். இன்னும் பல அதிகாரங்களை நட்பியலுக்கு சேர்க்கலாம். அடே, வாழ்வியலில் இத்தனை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது நட்பா? நட்பு